நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் சத்தியவசன நேயர்களாகிய உங்களை இந்த நிகழ்ச்சிக்கூடாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியனவாய் இருக்கும் என்ற வார்த்தைக்கு அமைவாய் இன்றைய நாளிலும் அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாய் அமைய வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கையாகவும் என்னுடைய ஜெபமுமாய் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் எங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எங்களுக்குள்ளே வடுக்களாக, காயங்களாக, மறக்க முடியாதவைகளாக, ஏன் அவைகள் பல இடங்களிலே பல காரியங்களிலே வெளிப்படுகிறவைகளாய் கூட அமைந்திருக்கலாம். சில நேரங்களிலே சிறு வயதில் இருந்து நாங்கள் பல நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அவற்றை செய்து தருகிறோம். உன்னுடைய படிப்புக்கு உதவி செய்கிறோம், நீ எதிர்காலத்தில் நல்லாய் வருவதற்காய் நாங்கள் இப்படி செய்கிறோம் என்று சொல்லி எங்களை பல நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்திருந்தாலும் காலங்கள் வருகின்ற பொழுது அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்யாமல் விடுவதற்கூடாக மாற முடியாத வடுக்களாய், காயங்களாக, நம்பிக்கையற்ற தன்மை எங்களுக்குள் பதிய ஆரம்பிக்கிறது என்பது உண்மை. பிறகு வளர்ந்து படிக்கின்ற காலங்கள், தொழில் செய்கிற காலங்கள், இவ்விதமாய் காலங்களிலே பலதரப்பட்ட வெளி நம்பிக்கைகள், அவற்றை செய்து தருவோம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி அவற்றை செய்யாமல் விட்டது நிமித்தமாய் ஒரு அவநம்பிக்கையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம். சில நேரங்களில் உண்மையாக செய்ய விரும்புகிறவர்கள் கூட எங்களுக்கிடத்தில் வந்து கதைக்கிற பொழுது எங்களுடைய அவநம்பிக்கையின் நிமித்தம் அவர்களை அதைரியப்படுத்துவதற்கூடாக செய்ய வந்தவர்களும் எங்களுடைய காயத்தையும் வடுவையும் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். இதன் நிமித்தமாக யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையில், எதையும் மற்றவர்கள் செய்வார்கள் என்பதிலே துளியளவும் நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபராக நீங்களாயிருக்கலாம், அல்லது நானாய் அப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் கடவுள் எப்படியான வார்த்தைகளை பேச விரும்புகிறார்? அவரும் எங்களிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டு அங்கே நம்பிக்கை ஈனத்தை உருவாக்கி விடுகிறவராய் காணப்படுகிறாரா? அல்லாவிட்டால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாயும் கடந்து சென்று தான் சொன்னதை எங்களுக்காய் செய்து முடிக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறாரா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அல்லது வேதத்தினுடைய வார்த்தைகள் என்னையும் உங்களையும் உறுதி செய். இந்த நிலைமையில் இருந்து, இந்த காயத்தில் இருந்து, இந்த வடுவான சூழ்நிலையில் இருந்து மாற்றுவதற்கு அவர் உதவி செய்ய ஆசைப்படுகிறவராய் இருக்கிறார். எசாயா புத்தகத்தில் 54வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட கர்த்தர் சொல்லுகிறாராம்? இந்த அவநம்பிக்கையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மேல் அவர் மனதுருக்கம் வைக்கிறவராயிருக்கிறார். இரக்கம் என்பதிலும் பார்க்க மனதுருக்கம் என்று சொல்வது இரக்கத்தில் இருந்து செயல்பாடு வடிவம் கொடுக்கின்ற ஒரு செயல்பாடுதான் மனதுருக்கம் என்ற சொல்லினுடைய அர்த்தமாயிருக்கிறது. ஒருவனை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லிவிட்டு போவது இரக்கம். அவன் பாவம் என்று சொல்லிவது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு எவ்விதத்திலும் உதவி செய்ய முயற்சித்து உதவி செய்வது அங்கே மனதுருக்கமாயிருக்கிறது. ஆகவே என்னுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் இரக்கப்படுகிறவராய் மாத்திரம் இருக்க விரும்பவில்லை, அவர் மனதுருகிற ஆண்டவராய் இருக்கிறார். யாரிடத்தில்? அங்கே
நம்பிக்கை ஈனம் இருக்கிற மக்கள் மத்தியிலே, அங்கே ஒரு காயத்தோடு இருக்கிற மக்கள் மத்தியிலே, எதையும் நம்ப முடியாதபடி, யாரையும் நம்பி செயல்பட முடியாதபடி வாழ்க்கையினுடைய விரக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கடவுள் ஒரு நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறார். என்னவென்றால், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அங்க மலைகள் நிலை பெயர்ந்து போனாலும், அங்க அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகாதது ஒன்றாக அங்கே இருக்கிறது. இந்த வசனம் ஆரம்பத்திலே சொல்லப்படுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். யோசித்து பாருங்கள், மலை விலகுவதற்குரிய வாய்ப்பு எவ்வளவு இருக்கிறது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போறதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கிறது. அவைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஆனால் அப்படிதான் நடந்தாலும் என்னுடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் உங்களையும் என்னையும் விட்டு விலகாது. இந்த வேளையில் யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கடவுள் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய கிருபை உங்களை விட்டு ஒரு பொழுதும் விலகாத ஒன்றாய் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? யார் உங்களை ஏமாத்தினாலும், யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை நல் வார்த்தைகளை சொல்லி அல்லாவிட்டால் செய்வோம் என்று உறுதிமொழிகளை கொடுத்து செய்யாமல் விட்டாலும், அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. அவருடைய கிருபை விலக வேண்டும் என்றால் பர்வதங்கள் எல்லாம் அங்கே என்ன செய்யப்பட வேண்டும்? அசையத் தொடங்க வேண்டும். மலைகள் நிலை குலைய தொடங்க வேண்டும். அப்படிதான் நடந்தாலும் அவர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது ஒன்றாகவே இருக்கிறது. அவர் உங்களை விட்டு, அவருடைய கிருபையை உங்களை விட்டு அவர் எடுத்து போட ஒரு நாளும் முயற்சிக்க மாட்டார். அதனால் தான் ஆரம்பத்திலே இன்றைய நாளின் ஆசீர்வாதத்தை நான் கூறுகிற பொழுது காலை தோறும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது உங்களுக்கு. இந்த கிருபை உங்களை சுமந்து செல்லுகிறது ஒன்றாகவே இருக்கும். ஆகவே உங்களுடைய அவர் நம்பிக்கையை கொடுப்பதற்கு அவர் தேவனாய் அங்கே காணப்படுகிறார். அடுத்தது இரண்டாவதாய் அங்கே சொல்லப்படுகிற காரியம், சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும். அவர் உங்களோடு செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவுக்கூடாய் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தமாய் உங்களை அவர் விடுதலையாக்கி உங்களை நீதிமான் என்ற ஸ்தானத்தில் கொண்டு வந்து அவரோடு உன்னதங்களிலே இருக்க பண்ணின அந்த ஸ்தானத்தை அவர் ஒருபொழுதும் உங்களுக்கு கொடுக்காமல் இல்லாமல் ஆக்க மாட்டார். அதுதான் அவர் எங்களோடு செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை. நாங்கள் எதை இந்த பூமியிலே ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்வது நிமித்தமாயும் கடவுளுக்கு விரோதமாய் செயல்படுவது நிமித்தமாயும் இழந்து போனோமோ, அந்த சமாதானத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்பிக்கை இழந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் தேவையான 2 ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால், அவருடைய மனதுருக்கின்ற அந்த மனதுருக்கத்தின் தேவன், செயல் வடிவத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்காயும் எனக்காயும் அவர் அந்த செயல் வடிவத்தை கொடுக்க இந்த நாட்களிலே அவர் ஆயத்தமாயிருக்கிறார். கிருபையுடையவனாக இருப்பீர்கள் என்றால், சமாதானமுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், இந்த 2 உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்க பெறுகிறதாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், யார் உங்களை ஏமாற்றினாலும், யார் உங்களை நம்பிக்கை ஈனத்துக்குள் வழி நடத்தினாலும் உங்களை எதுவும் அசைக்க முடியாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஆண்டவருடைய கிருபையும் அவர் உங்களோடு பண்ணின சமாதானம் ஒரு பொழுதும் உங்களோட வாழ்க்கையை விட்டு விலகாது, உங்களோட குடும்பத்தை விட்டு விலகாது, உங்களோட உறவுகளை விட்டு விலகாது. இதை ஆழமாய் நம்புவீர்கள் என்றால் அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள். இந்த சூழ்நிலையில், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள்.